பிரியமானவர்களே, இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். ஒரு ஆசை இல்லை, பல ஆசைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த உலகத்தில் மகா சக்கரவர்த்தி, த கிரேட் கிங் என்று அழைக்கப்படுகிற அலெக்சாண்டருக்கு ஒரு 3 ஆசைகள் இருந்ததாக அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த 3 ஆசைகள் என்ன, ஏன் அப்படி அவர் அந்த ஆசைப்பட்டார் என்பதை குறித்து இந்த வீடியோவில் உங்களோடு சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அலெக்சாண்டருக்கு இருந்த முதல் ஆசை என்னவென்று சொன்னால், நான் மரிக்கும் போது என்னுடைய சவப்பெட்டியை இந்த உலகத்திலேயே சிறந்த மருத்துவர்கள் தான் சுமந்து செல்ல வேண்டும் என்பது அவருடைய முதலாவது ஆசையாக இருந்தது. அவருடைய 2வது ஆசை என்ன அப்படின்னா, நான் மரிக்கும்போது என்னுடைய சவப்பெட்டியில் என்னுடைய 2 கைகளையும் இப்படி விரித்தவாறு வைத்து என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தாராம். அவருடைய 3வது ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை அடக்கம் செய்ய கொண்டு போகிற பாதையிலே விலை உயர்ந்த கற்கள், விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வழியில் பரப்பி அதன் வழியாக என்னுடைய சவப்பெட்டியை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னாராம். இந்த 3 வித ஆசைகளும் எனக்கு உண்டு, நான் மரிக்கும்போது இந்த 3 வித ஆசைகளை நிறைவேற்றணும்னு சொன்னாராம். அப்போ எதற்காக இந்த 3 ஆசைகள் உங்களுக்கு வருகிறது என்று அவரிடம் கேட்டப்போ அவர் சொன்னாராம், நான் மகா அலெக்சாண்டர் த கிரேட் கிங் என்று அழைக்கப்பட்டு உலகத்திலே பெரும் பகுதியை என்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தாலும் எனக்கு உடம்பில் வியாதி வந்தபோது எந்தவித மருத்துவத்தாலும் என்னை காப்பாற்ற முடியவில்லை. ஆகவே இதை உலகத்திற்கு உணர்த்தும்படியாக இந்த உலகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிற மருத்துவர்கள் தான் சவப்பெட்டியை சுமந்து கொண்டு செல்லும்போது எந்த மருத்துவத்தாலும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது, கடவுளாக அவனுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் மருத்துவம் அவனை காப்பாற்ற முடியாது என்பதை உலகம் அறியணும். அதற்காகவே அப்படி செய்ய வேண்டும் என்று முதல் ஆசைக்கான காரணத்தை சொன்னார். 2வது, கைகளை விரித்து கொண்டே அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களே, அந்த ஆசைக்கு காரணம் என்னென்று சொன்னபோது, நான் உலகத்தையே என்னுடைய ஆளுகை கீழ் கொண்டு வரணும்னு நினச்சி நான் பிரயாசப்பட்டேன். அதில் உலகத்தில் பெரும் பகுதியை நான் என் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஆனால் நான் போகும்போது எதுவுமே எடுத்து செல்லலை, வெறுமையாக வந்தேன், வெறுமையாக தான் நான் மரிக்க போகிறேன், அதை உலகம் உணரட்டும் என்று சொல்லி 2 கைகளையும் விரித்தவராய் அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி 2வது ஆசைக்கான காரணத்தை அவர் சொன்னார். 3வது ஆசைக்கான காரணம் என்ன, ஏன் உங்களை சுமந்து செல்கிற அந்த சவப்பெட்டியினுடைய பாதையில் விலையுறந்த கற்கள் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கேட்டப்போ சொன்னார், நான் பார்க்காத செல்வம் இல்லை, என்னிடத்தில் இல்லாத விலையுறந்த பொருட்கள் இல்லை, ஆனால் அதை எல்லாவற்றையும் நான் விட்டு தான் இந்த உலகை விட்டு கடந்து போகிறேன். ஆகவே எவ்வளவுதான் செல்வம், பணம், ஆசை, அந்தஸ்து இருந்தாலும் எல்லாம் காலின் கீழ் மிதிக்கப்படுகிற குப்பைக்கு சமானம்தான். அவை எதுவுமே ஒரு மனிதனுக்கு நிரந்தரம் இல்லை, அவையும் மனிதனை காப்பாற்ற முடியாது என்பதை இந்த உலகம் அறியணும்னு சொல்லி தான் அந்த காரியத்தை நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, அவருடைய உள்ளத்தில் வந்த அந்த 3 ஆசைகளுக்கும் 3 காரணம் இருந்தது, ஒரு நியாயமான காரணம்தான். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான், நன்றாக இருக்கும்போது சம்பாதிக்கணும், சொத்தை சேர்க்கணும், ஆசையை சேர்க்கணும், எல்லாவற்றையும் சேர்த்து கூட்டி அழியணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் அந்த ஆசைக்கு இடம் கொடுத்து தான் வாழ்க்கையில் சிக்கல்லையும் மாட்டிக்கொள்கிறாங்க. குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கணும், குறுகிய காலத்தில் பெரிய ஆளாக மாறிடணும். ஊழியத்திலும் கூட அப்படிப்பட்டவர்கள் எழும்பி இருக்கிறார்கள், சமுதாயத்தில், அரசியலில், எல்லா துறையிலும் எழும்பி இருக்கிறார்கள். அதெல்லாம் வீணான ஆசை. அதனால்தான் பைபிள் சொல்கிறது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்ம முன்னேறணும், சம்பாதிக்கணும், அதெல்லாம் தப்பு இல்லை தான். ஆனால் எல்லாமே ஒரு நாள் நம்ம விட்டு போகுது. அதனால் கடவுள் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதில் திருப்தியோடு வாழ படிக்கணும். நீங்கள் இன்னும் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும்னு சொல்லி பேராசைகளுக்கு இடம் கொடுத்து சிக்கலில் மாட்டி இருக்கிற நிம்மதியை நீங்கள் கெடுத்துடக்கூடாது. அதனால் நீங்கள் நிம்மதியோடு வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறாரோ, அது குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அதில் திருப்தியாய் வாழ நீங்கள் பழகுங்க. அது நம்மளுக்கு தேவையான முதலாவது முக்கிய ஆசை. அவை மற்றபடி தேவையில்லாத பொருளுக்கும் காரியங்களுக்கும் ஆசைப்பட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஆகவே பக்தியோடு வாழுங்கள், இருக்கிறதில் திருப்தியோடு வாழுங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ ஆண்டவர் இயேசுதாமே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். God bless you.